Welcome to WinPlus Max channel. எட்டாவது லெசன் இயற்கணிதம் முற்றொருமைகள். இந்த வீடியோவில் நமக்கு இயற்கணித முற்றொருமைகள் பற்றி படிக்க போகிறோம். சரிங்களா? முதலாவது வர்க்க முற்றொருமைகள், அதாவது a + b the whole square equal to a square plus 2ab plus b square. அடுத்தது ரெண்டாவது a minus b the whole square equal to a square minus 2ab plus b square. மூணாவது ஃபார்முலா என்ன இருப்பாங்க, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் அது அப்படி எழுதலாம்னா a + b இன்ட்டு a minus b. இந்த மூணும் முக்கியமான ஃபார்முலா. அடுத்து கூடுதலாக என்ன வருதுன்னா x + a இன்ட்டு x + b. இந்த ரெண்டையும் பெருக்கனுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயரை போடணும், அடுத்தது a + b இன்ட்டு x + ab. அடுத்தது கனமுற்றொருமைகள். கனமுற்றொருமைகள் ஃபஸ்ட்டு a + b the whole cube a cube, அடுத்தது 3a² b, ஏயின் அடுக்கு ஒன்று குறையும், அடுத்தது b. அடுத்தது 3ab ஸ்கொயர்னால் அதுக்கடுத்து ஏன்னு அடுக்கு திரும்ப ஒன்று குறையும், a ஸ்கொயர்லேருந்து a ஆயிரும், பின்னு அடுக்கு ஒன்று கூடும், b பவர் 1லேருந்து b பவர் 2 வருது, ப்ளஸ் b கியூப். சரியா? அடுத்தது a மைனஸ் b the whole cube நம்மளுக்கு இதிலே தான் வரும், ஆனால் சைன் ஊற்றி அல்டர்னேட்டாக போடணும். அதாவது முதல்ல ப்ளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து ப்ளஸ், அடுத்து மைனஸ், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்தது x + a இன்ட்டு x + b இன்ட்டு x + c. 3 டைம் வந்துச்சுன்னா எப்படி பண்ணணும்னா அதை x³ + a + b + c இன்ட்டு x ஸ்கொயர், அடுத்தது ab + bc + ca இன்ட்டு x + abc. எடுத்துக்காட்டு 1 விரிவாக்குக. 3a - 4b the whole square. இதை வந்து a - b the whole square எழுதிருக்கோம், a square - 2ab + b square. அப்போ நம்மளுக்கு 3a the whole squareனால் 9a². அடுத்து 3 நம்பரை இன்ட்டு பண்ணணும், 2ஐயும் 3ஐயும் இன்ட்டு பண்ணால் 6, 6 கூட 4 இன்ட்டு பண்ணால் 24ab. அடுத்தது 4b ஸ்கொயர்னால் 16b ஸ்கொயர். சரி, அடுத்து விரிவாக்க x + 3y the whole cube. இதை வந்து a + b the whole cube, அதாவது a³ + 3a² b + 3ab² + b³ அந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் பெருக்கி எழுதணும். 3 பெருக்குனா 9 x²y. இங்கே என்ன வரும்னா 3y² பெருக்குனா என்ன கிடைக்கும்னா, ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 9y². அப்போ 3 9 பெருக்குனா 27xy². சரிங்களா? அது அப்படி எழுதியிருக்காங்க. மூணாவது இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்தி இந்த 98 கியூபுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும். சரியா? இயற்கணித முற்றொருமை பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு 98 கியூப் எப்படி எழுதலாம்னா 100 - 2, 98 100 - 2 ஹோல் கியூப்னு எழுதலாம். இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா a - b the whole cube. a - b the whole cubeனா என்ன ஃபார்முலா இருக்குது, a³ - 3a² b + 3ab² + -b³ இந்த ஃபார்முலா படி எழுதியிருக்காங்க. அப்போ ஏயின் மதிப்பு 100 போடணும். இதில் ஏ இருக்க இடத்துல எல்லாம் என்ன போடணும்னா 100, ஏ இருக்க பிளேஸில் 100 போடணும், பி இருக்க பிளேஸில் 2 போடணும். அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 100 கியூப்னா 100க்கு அடுத்தது 1 போட்டு 6 0 போடணும். அடுத்தது 3 × 100 ஸ்கொயர்னால் 1க்கு அடுத்து 4 0, 100 × 100னா 10,000 வரும், × 2 ப்ளஸ் 3 × 100 2 ஸ்கொயர்னால் 4 -8, 2 கியூப்னா 8. இப்போ என்ன பண்ணலாம், 10 லட்சம் இருக்குது, ஒரு 1200 இருக்குது, அப்போ 10,12,200. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 10 லட்சத்தையும் 1200ஐயும் கூட்டணும், ஏன்னா ஒரே அடையாளம். இப்போ என்ன 10,12,200, அதுக்கடுத்து இது ரெண்டும் ஒரே அடையாளம், 60,000 8, அப்போ 60,008. இப்போ இதுலேருந்து இதை கழிச்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 9,41,192. இதுதான் கரெக்டான ஆன்சர். செயல்பாடு 2 பாருங்கள். ஒரு கனச்செவ்வக வடிவ கிணற்றின் நீளம், அகலம், உயரம் முறையே x, y, z அலகுகள். கிணற்றின் அளவை அதிகரிக்கும் போது நீளம், அகலம், உயரம் ஆகியவை 1 2 3 அலகுகள் அதிகரிக்குதுன்னா புதிய கிணற்றின் கொள்ளளவை கண்டுபிடிக்கணும். அது இந்த கணக்கு எப்படி தீர்வு காணலான்னா, அது ஏற்கனவே இருந்த நீளத்தோட 1 கூடுது, அதனால் அதிகரிக்கப்பட்ட நீளம் x + 1, அகலம் y + 2, உயரம் வந்து z + 3ன்னு எடுக்கலாம். கனச்செவ்வகத்தின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா, கொள்ளளவுக்கு என்ன ஃபார்முலா, LBH, நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம். இப்போ கிணற்றின் புதிய கொள்ளளவுக்கு நீளம் பெருக்கல் அகலம் பெருக்கல் உயரம் போட்டிருக்கோம். இதை எப்படி பெருக்கிற இது ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா x³ + இது abc a + b + c × x² + ab bc ca × x, அடுத்து கடைசியாக abc. இப்போ நம்மளுக்கு இந்த 3ஐயும் கூட்டணுன்னா எவ்வளோ கிடைக்குன்னா 6. இதை நம்மளுக்கு 1 2 பெருக்குனா 2, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 3, அப்போ டோட்டல் போட்டோன்னா எவ்வளோ வரும், 11 வரும். அதான் 11 போட்டிருக்காங்க. அடுத்து இந்த 3 நம்பரையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு 6 கிடைக்கும், இங்கேயும் 6. என்ன ஃபைனலாக என்ன ஆன்சர் வரலாம், x³ + 6x² + 11x + 6. அடுத்தது மாணவர் செயல்பாடுகள் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, தனிநபர் செயல்பாடு.
இதில் விரிவாக்கம் செய்க. இதனுடைய விரிவாக்கம் கண்டுபிடிக்கணும். என்ன இருக்குது? p + 2q த ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட் இதை நம்ம a + b த ஹோல் ஸ்கொயரில் விரிவாக்கம் பண்ணலாம். p + 2q த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர்னா p ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. 2abனா 2 இன்ட்டு p இன்ட்டு என்ன இருக்குது? 2q ப்ளஸ் b ஸ்கொயர்னா 2q த ஹோல் ஸ்கொயர். இப்போ சமம் p ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பண்ணால் 4 4 p இன்ட்டு க்யூனா pq ப்ளஸ் இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதணுன்னா என்ன எழுதணும்னா 2 ஸ்கொயர் பண்ணோன்னா 4 க்யூவை ஸ்கொயர் பண்ணோன்னா q ஸ்கொயர். இதான் நம்மளுக்கு p + 2q த ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் 105 த ஹோல் கியூப். இப்போது இது எப்படி எழுதலாம்னா நமக்கு இதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். a + b த ஹோல் கியூப் ஈக்குவல் டு a³ + 3a² b ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் p³ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதாவது 105 கியூபை கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை எப்படி எழுதலாம்னா நம்ம 100 + 5 த ஹோல் கியூப். இதில் ஏயின் மதிப்பு எப்படி எடுத்துக்கலாம்னா 100ன்னு எடுத்துக்கலாம். பியின் மதிப்பு எவ்வளோ எடுத்துக்கலாம்னா 5ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நம்மளுக்கு இந்த இடத்து ஏ இருக்க இடத்துல என்ன போடணும்? 100 போடணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன போடலாம்? 100 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 100 ஸ்கொயர் இன்ட்டு பியின் மதிப்பு 5 ப்ளஸ் 3 பெருக்கல் 100 பெருக்கல் 5 ஸ்கொயர் ப்ளஸ் கடைசியாக 5 கியூப் போடணும். இப்போ 100 கியூப்னா 1 போட்டு ஒரு 6 0 போடுங்க ப்ளஸ் 3 இன்ட்டு 100 ஸ்கொயர்னால் 1 போட்டு ஒரு 4 0 100 பெருக்கல் 100னா 4 0 வரும் பெருக்கல் 5 இங்கே ப்ளஸ் 3 பெருக்கல் 100 பெருக்கல் 25 5 கியூப்னா 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 3 பேரோட 5 இன்ட்டு பண்ணும்போது என்ன 125 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 10 லட்சம். இதை ஃபுல்லாக பெருக்கணும். 3ஐயும் 5ஐயும் பெருக்குங்க எவ்வளோ கிடைக்கும்னா 15. அது கூட ஒரு 4 0 போடணும் ப்ளஸ் 3 கூட 25 பெருக்குனா 75. அது கூட 2 0 கூட்டல் எவ்வளோ இருக்குது? 125. இப்போ நம்ம இதை கூட்டலாம். கடைசி என்ன இருக்குது? ஒரு 5. அடுத்தது 2 இருக்குது, 2 போட்டால் போதும். அடுத்தது 1 கூட இந்த 3ஆவது ஸ்தானத்தை எல்லாம் கூட்டணும். 1 இங்கே 3ஆவது ஸ்தானம் 5 இருக்குது. 1 கூட 5 கூட்டினா 6. அடுத்து 4ஆவது ஸ்தானம். 4ஆவது ஸ்தானம் என்ன இருக்குது? இங்கே 7 இருக்குது, இங்கே 0, இங்கே 0. அப்போ 7 தான் வரும். அடுத்தது 4ஆவது ஸ்தானம் முடிஞ்சு அடுத்த 5ஆவது ஸ்தானம் 5 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ 5 தான் வரும். அடுத்தது 6ஆவது ஸ்தானம். 6ஆவது ஸ்தானம் என்ன இருக்குது? இங்கே 1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ 1 தான் வரும். அடுத்து கடைசி இந்த ஒரே ஒரு ஸ்தானம் தான் இருக்குது, 7ஆவது ஸ்தானம். அப்போ அதை வச்சு போட்டிருக்கோம். இப்போ என்ன கிடைக்குன்னா நமக்கு 11,57,625. அதாவது 11,57,625. இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். மூணாவது சம் பாருங்கள். x + 5 × x + 3. இதுக்கு இந்த ஃபார்முலா எடுக்கலாம். x + a × x + bனா x² + a + b × x + ab. இப்போ நம்மளுக்கு எக்ஸின் மதிப்பு மாறலை, அப்படியே தான் இருக்குது. பட் ஏயோட மதிப்பு எப்படி எடுக்கணும்னா ஏயின் மதிப்பு எப்படி எடுக்கணும்? 5ன்னு எடுக்கணும். பியின் மதிப்பு எவ்வளோ எடுக்கணும்னா 3ன்னு எடுக்கணும். இப்போ நம்ம x + 5 × x + 3 இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ x² + a + b. a + bனா 5 + 3 × x ப்ளஸ் ஏபி. ஏபினா 5 × 3 5 × 3 இஸ் ஈக்குவல் டு x² ப்ளஸ் 5 + 3னா 8x ப்ளஸ் 5 3s are 15. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்தது குழு செயல்பாடு பாருங்கள். ஒரு கனச்சதுரத்தின் பக்கம் x + 3 அலகுகள் எனில் அதன் கன அளவை கண்டுபிடிக்கணும். இப்போ கனச்சதுரத்தின் கன அளவு கனச்சதுரத்தின் கன அளவு ஃபார்முலா என்னென்னா பக்கம் ஹோல் கியூப் வரும். இஸ் ஈக்குவல் டு இப்போ பக்கம் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா x + 3 + 3 த ஹோல் கியூப்னா என்ன ஃபார்முலா இருக்குன்னா x³ ப்ளஸ் 3a² bனா என்ன வரும்? x² × bயின் மதிப்பு 3 ப்ளஸ் அடுத்து 3ab². ஏன்னா x இன்ட்டு என்ன இருக்குன்னா 3²
ப்ளஸ் பி கியூப், பி கியூப்னா 3 கியூப். இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் என்ன வரும், 3 3 இன்ட்டு பண்ணால் 9x². இந்த 3 ஸ்கொயர் இன்ட்டு பண்ணால் 9, 9 இன்ட்டு 3னா 27, 27x. கடைசியாக 3 கியூப்னா 27. அப்போ கன அலகுகள். சரியா? குழு செயல்பாடில் 2வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஐஸ் கட்டி கனச்சதுர வடிவத்தில் உள்ளது என்க. அதன் பக்கம் a அலகுகள். குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டதால் அதன் பக்க அளவு எனாவது 2 அலகுகள் குறைந்து சிறிய கனச்சதுரமாக ஆகிவிட்டது எனில் புதிய கனச்சதுரத்தின் கன அளவு கண்டுபிடிக்கணும். இப்போ புதிய கனச்சதுரத்தின் கன அளவு சமம். ஏற்கனவே ஏ அளவு இருந்திருக்கு. இப்போ 2 கம்மியாக வரனால என்ன பண்ணணும்னா a - 2 த ஹோல் கியூப். கனச்சதுரத்தின் கன அளவு ஃபார்முலா பக்கம் த ஹோல் கியூப் வரும். அதான் பக்கம் வந்து a - 2 த ஹோல் கியூப்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்மளுக்கு இதை வந்து எப்படி விரிவாக்கம் பண்ணலான்னா a - b த ஹோல் கியூப், அந்த ஃபார்முலா a - b த ஹோல் கியூப்னா a கியூப் மைனஸ் 3a² b ப்ளஸ் 3ab² மைனஸ் பி கியூப். இந்த ஃபார்முலா தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஏ வந்து மாறாது, பி இருக்க இடத்துல 2 போட்டிருக்குங்க. அப்போ ஏ கியூப் மைனஸ் 3a². அடுத்தது பியின் மதிப்பு 2. அடுத்தது ப்ளஸ் 3a. அடுத்து பி ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் மைனஸ் 2 கியூப் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஏ கியூப் மைனஸ் 3 2 பெருக்குன்னா 6a². இங்கே ஒரு 4 இருக்கும், 2 ஸ்கொயர்னா 4, 4 கூட 3 பெருக்குன்னா உங்களுக்கு 12 வரும், 12a. அடுத்தது மைனஸ் 2 கியூப்னா 8, 8 கன அலகுகள். சரிங்களா? அடுத்தது மதிப்பீடு. அதில் விரிவாக்குக. ஃபஸ்ட் கொஸ்டின் 2p ப்ளஸ் 3q த ஹோல் கியூப். இப்போ இந்த மாடல் இந்த ஃபார்முலா எடுக்கலாம். இதில் இப்போ ஏயின் மதிப்பத்தை நீங்கள் என்ன எடுக்கணும்னா இதில் a சமம் 2p எடுக்கலாம் முதல் டேம். b சமம் என்ன எடுக்கணும்னா 3q. a இருக்க பிளேஸ்லாம் 2p போடுங்க, b இருக்க பிளேஸ்லாம் 3q போடுங்க. அப்போ நம்மளுக்கு 2p ப்ளஸ் 3q த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் a கியூப்னா 2p த ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு a ஸ்கொயர்னா 2p². அடுத்தது 3q ப்ளஸ் 3 இன்ட்டு ஏயின் மதிப்பு வந்து 2p இன்ட்டு b ஸ்கொயர்னா 3q² ப்ளஸ் b கியூப்னா 3q த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு. இப்போ இதை வர கியூப், அதாவது கனப்படுத்தும் போது என்ன கிடைக்கும்னா 2 கியூப்னா 8, பியை கனப்படுத்தும் போது p கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு இதை ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிடுங்க, வர்க்கப்படுத்துங்க. அப்போ என்ன வரும், 4p² இன்ட்டு 3q ப்ளஸ் இது ரெண்டும் 6p வரும், 6p இன்ட்டு என்ன வரும், 3q² 9q² ப்ளஸ் இதை கணப்படுத்தும் போது 27q கியூப். இப்போ நம்ம திரும்பவும் இதை பெருக்கி எழுதிடலாம். 8p³ ப்ளஸ் என்ன வருது, 3 கூட 4 பேருக்குன்னா 12, 12 கூட 3 பேருக்குன்னா 36, 36p²q ப்ளஸ் அது மாதிரி இங்கே 6 இருக்குது, 9 இருக்குது. அப்போ 54pq² ப்ளஸ் 27q கியூப். இதுதான் ஃபைனல் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 3a மைனஸ் 5b த ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் எடுக்கலாம். இப்போ a² மைனஸ் 2ab ப்ளஸ் b². ஏயின் மதிப்பு 3a எடுக்கலாம், பியின் மதிப்பு 5b எடுக்கலாம். அப்போ நம்மளுக்கு 3a மைனஸ் 5b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a²னா 3a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 3a இன்ட்டு 5b ப்ளஸ் b²னா 5b த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு. இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கணும் நம்மளுக்கு, 9a². 3 நம்பரையும் பெருக்கிடலாம், 3 6 6 5 30. அப்போ 30ab. அதுக்கடுத்து 5b²னா 25b². இதுதான் தேவையான ஆன்சர். மூணாவது கொஸ்டின் 2x ப்ளஸ் 5 இன்ட்டு 2x மைனஸ் 3 இன்ட்டு 2x ப்ளஸ் 1. இதுக்கு இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். x ப்ளஸ் a இன்ட்டு x ப்ளஸ் b இன்ட்டு x ப்ளஸ் c ஈக்குவல் டு x கியூப் ப்ளஸ் a ப்ளஸ் b ப்ளஸ் c இன்ட்டு x² ப்ளஸ் ab ப்ளஸ் bc ப்ளஸ் ca இன்ட்டு x ப்ளஸ் abc. இப்போ இதில் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா கம்பேர் பண்ணும்போது x இருக்க பிளேஸில் 2x, அதாவது x ரீப்ளேஸ் 2x போட்டுடலாம்.
ஏபிசி ஏயோட வேல்யூ 5 எடுக்கலாம், பியோட வேல்யூ -3, சியோட வேல்யூ 1 எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நமக்கு இந்த மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம். 2x + 5 × 2x - 3 2x + 1 = இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 2x த ஹோல் கியூப் ப்ளஸ் a + b + c மூணையும் ஆட் பண்ணணும். 5 - 3 + 1 x ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னா 2x த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது கூடுதலாக ப்ளஸ் என்ன வருது, அடுத்தது ab + bc + ca. இப்போ 5 × -3 ப்ளஸ் -3 × 1 அடுத்தது 1 × 5 × 2x. அதாவது எக்ஸ் இருக்குது, நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், 2x போடணும். 2x ப்ளஸ் ஏபிசினா 5 × -3 × 1. சரியா? × 1 = இப்போ 2x த ஹோல் கியூப்னா 8x³ ப்ளஸ் இப்போ இவ்வளோ நம்பர்ஸ் ஆட் பண்ணுவோம். 5 கூட 1 ஆட் பண்ணால் 6. 6 3 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 3 × 2x த ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா என்ன கிடைக்கும், 4x². அது மாதிரி ப்ளஸ் இங்கே வந்து -15 -3 + 5 இப்படி வரும். -15 -3 அடுத்த +5 இந்த மாதிரி இருக்கும். × 2x அடுத்தது ப்ளஸ் × மைனஸ் -5 3 இன்ட்டு பண்ணும்போது 15 = 8x³ இது ரெண்டாக இன்ட்டு பண்ணிடலாம். பெருக்கிட்டோன்னா 12x². இங்கே வந்து என்ன வரும்னா, என்ன நம்பர்ஸ்லாம் இருக்குன்னா -18 இருக்கும், ஒரு 5 இருக்கும், +5 இருக்கும். அப்போ -13 ப்ளஸ் -13 × ஒரு 2x -15 = 8x³ ப்ளஸ் 12x² ப்ளஸ் × மைனஸ்னால் மைனஸ் 13 கூட 2 பெருக்கும்போது 26x -15. இதான் அதனுடைய விரிவாக்கம். மதிப்புள்ள செகண்ட் கொஸ்டின். ஏற்கணித முற்றொருமைகளை பயன்படுத்தி மதிப்பு காண்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் 108 த ஹோல் கியூப். இதை ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போ நம்மளுக்கு இந்த இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், a + b த ஹோல் கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ 108 த ஹோல் கியூப் இது எப்படி பிரிக்கலாம், நமக்கு 100 - 8 த ஹோல் கியூப். இப்போது ஏயின் மதிப்பு 100 எடுக்கலாம், பியின் மதிப்பு நம்ம எப்படி எடுக்கலாம், 8ன்னு எடுக்கலாம். ஏ இருக்க இடத்துலலாம் 100 போடுங்க, பி இருக்க பிளேஸ்லலாம் 8 போடுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா = a³ னா 100³ ப்ளஸ் 3 × 100² × 8 ப்ளஸ் 3 × 100 என்ன வருது 8² ப்ளஸ் 8³ = 100³ மதிப்பு வந்து நம்மளுக்கு 1 போட்டுட்டு ஒரு 6 0 போட்டுடலாம். 3 டைம்ஸ் என்ன செய்யணும், 100 100ன்னு பெருக்கணும். அப்போ 6 0 வரும். ப்ளஸ் 3 பெருக்கல் 100 பெருக்கல் 100னா 10,000 பெருக்கல் 8 கூட்டல் 3 கூட 100 பெருக்குனா 300 பெருக்கல் 8² 64 கூட்டல் 8³ 8³ மதிப்பு 512 = இப்போ என்ன போட்டுடலாம், இதுக்கு 10 லட்சம். 1 2 3 5 6 6 0 போட்டிருக்கேன். அடுத்தது 3 கூட 8 பெருக்குனா 24 24க்கு அடுத்து 4 0 1 2 3 4 0 ப்ளஸ் அடுத்தது 3 கூட 64 பெருக்கணும். அப்போ 192 2 0 போட்டுக்கோங்க ப்ளஸ் 512. இப்போ இந்த இவ்வளோ நம்பரையும் கூட்டும்போது நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும்னா, இவ்வளோ நம்பரையும் நம்ம டோட்டல் போட்டோன்னா எவ்வளோ கிடைக்கும்னா 12,59,712. தான் 108³ மதிப்பு. ரெண்டாவது கொஸ்டின் 97³ மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த ஃபார்முலா எடுக்கலாம். a - b த ஹோல் கியூப் = இந்த ஃபார்முலா எடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு 97³ எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு 97³ = 100 - 3³ எழுதலாம். 3 த ஹோல் கியூப். இப்போ ஏயின் மதிப்பு எப்படி எடுத்துக்கலாம், 100ன்னு எடுத்துக்கலாம். பியின் மதிப்பு 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஃபார்முலாவில் ஏ இருக்க இடத்துல 100 போட்டுருங்க, பி இருக்க இடத்துல 3 போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா = a³ னா 100³ மைனஸ் 3 × 100² × பியின் மதிப்பு 3 ப்ளஸ் 3 × 100 பெருக்கல் 3² மைனஸ் b³ 3³ = 100³ மதிப்பு எவ்வளோ வரும்னா 10 லட்சம் மைனஸ் 3 × 10,000 பெருக்கல் 3 ப்ளஸ் 3 கூட 100 பெருக்கல் 300 × 9 மைனஸ் 3³ 27 இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கி எழுதிடலாம். 10 லட்சம் 3 கூட 3 பெருக்குனா 9. அப்போது 9 கூட 4 0 போட்டுக்கோங்க
ப்ளஸ் 3 50 பெருக்குனா 27, 2700 மைனஸ் 27. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரெண்டு ப்ளஸ் நம்பர், அதான் ரெண்டையும் கூட்டிடலாம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 10,27,00,000 மைனஸ், இப்போ இந்த ரெண்டு நம்பரும் மைனஸ் நம்பர் ஒரு இடம்லாம் கூட்டிடலாம். அப்போது 90,027. இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 9,12,673 தான் 97 கியூபிக்கோட ஆன்சர். அடுத்து 3ஆவது கொஸ்டின் பாருங்கள். அடுத்தது மதிப்பீடுல 3ஆவது கொஸ்டின். ஒரு கனச்செவ்வக வடிவ நீச்சல் குளத்தின் நீளம் அகலம் முறையே எக்ஸ் ஒய் செட். எக்ஸ் என்பது நீளம், ஒய் என்பது அகலம், இசட் என்பது உயரமாக இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா அதன் நீளம் அகலம் உயரம் முறையே 1 2 3 அலகுகள் குறைக்கப்படுது, கம்மியாகுது. அப்போ புதிய அலகுகள் எப்படி இருக்குன்னா புதிய நீளம் எக்ஸ்லேருந்து 1 கம்மி பண்ணணும், அகலம் வந்து ஒய்லேருந்து 2 கம்மி பண்ணணும், உயரம் வந்து இசட்லேருந்து 3 கம்மி பண்ணணும். சரியா? அப்படின்னா புதிய நீச்சல் குளத்தின் கன அளவு கண்டுபிடிக்கணும். இப்போ கன அளவு புதிய நீச்சல் குளத்தின் கன அளவு ஃபார்முலா LBH. நம்மளுக்கு எல்லின் மதிப்பு எவ்வளோ இருக்குது? எல் என்பது எவ்வளோ இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1, பி என்பது ஒய் மைனஸ் 2, ஹெச் என்பது இசட் மைனஸ் 3. சரியா? இப்போ நம்ம இதை பெருக்கிடலாம். எப்படி பெருக்கணும்னா இந்த எக்ஸை வச்சு நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் பெருக்கிடலாம். அதுக்கு எக்ஸை வச்சு இந்த ரெண்டையும் பெருக்கணும். அடுத்து 1 வச்சு இந்த ரெண்டையும் பெருக்கணும். இப்போ எப்படி பெருக்கிறேன்னு பாருங்கள். எக்ஸை வந்து ஒய்யை பெருக்கும்போது எக்ஸ் ஒய், அடுத்தது எக்ஸை கொண்டு 2 பெருக்கும்போது மைனஸ் 2x, அடுத்தது மைனஸ் 1 கொண்டு ஒய்யை பெருக்குனா மைனஸ் ஒய், மைனஸ் 1 மைனஸ் 2 ப்ளஸ் 2000 இன்று அடுத்த என்ன இருக்குது? இசட் மைனஸ் 3. இந்த மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இசட்டை வச்சு இந்த 4ஐயும் பெருக்கிக்கோங்க. அடுத்தது இந்த 3 வச்சு இந்த 4 டேமையும் பெருக்கிக்கோங்க. சரியா? ஃபஸ்ட்டு இசட்டை வச்சு பெருக்கிடலாம். இசட்டை வச்சு பெருக்கும்போது என்ன கிடைக்கும்னா இப்போ இசட்டை வச்சு இந்த 4 டேம் பெருக்கும்போது என்ன வரும் பாருங்கள். எக்ஸ் ஒய் இசட், அடுத்தது மைனஸ் 2x இசட், அடுத்தது மைனஸ் ஒய் இசட், அடுத்தது ப்ளஸ் 2z. இப்போ இசட் வச்சு பெருக்கிட்டோம். அடுத்து மைனஸ் 3 வச்சு பெருக்கணும். இப்போ மைனஸ் 3xy மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 2 பெருக்குன்னா 6x, அடுத்து மைனஸ் 3 கொண்டு இதை பெருக்கும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3y, கடைசியாக 3 2 பெருக்கணும். ப்ளஸ் அடையாளம் ஃபஸ்ட்டு பெருக்கணும், 2 ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகும், மைனஸ் 2 3 பெருக்கணும் 6. இதை ஒரு ஆர்டராக எழுதும்போது ஃபஸ்ட்டு XY செட் இருக்கட்டும், அடுத்தது XY டேம், இதை டேம் எடுத்துக்கோங்க, மைனஸ் 3xy, அடுத்தது ஒய் செட் டேம் மைனஸ் ஒய் செட், அடுத்தது மைனஸ் 2xz, இது 3 டேம் எடுத்தாச்சு. அடுத்தது எக்ஸ் டேம் ப்ளஸ் 6x ப்ளஸ் 3y, அடுத்தது ப்ளஸ் 2z மைனஸ் 6 கன அலகுகள். அடுத்த நல்ல கணக்கு பாருங்கள். ஒய் ப்ளஸ் 3 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனச்சதுரத்தின் கன அளவை காண்க. கனச்சதுரத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா பக்கம் கியூப். இதில் வந்து பக்கம் கியூ நம்மளுக்கு பக்கம் என்ன இருக்குது? ஒய் ப்ளஸ் 3 இருக்குது, அது ஹோல் கியூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். இப்போ ஏயின் மதிப்பு என்ன இருக்குது? ஒய் இருக்குது, பியின் மதிப்பு 3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஒய் ப்ளஸ் 3 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு, அதாவது ஏ இருக்க இடத்துல ஒய் போட்டுங்க, பி இருக்க இடத்துல 3 போட்டுங்க. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஏ கியூப்னா ஒய் கியூப் ப்ளஸ் 3y ஸ்கொயர் இன்ட்டு 3 ப்ளஸ் 3 இன்ட்டு ஒய் இன்ட்டு பி ஸ்கொயர்னால் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 3 கியூப் இஸ் ஈக்குவல் டு ஒய் கியூப். 3 3 இன்ட்டு பண்ணால் 9y ஸ்கொயர், இங்கே வந்து 3 ஸ்கொயர் இருக்குது, அப்போ 9. இப்போ 9 இன்ட்டு 3னா 27y ப்ளஸ் 3 கியூப், 3 கியூப்னா 27. இதற்கு என்ன அளவு கொடுத்துருக்காங்கன்னா கன சென்டிமீட்டர். கன சென்டிமீட்டர் தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த 5வது கணக்கு. எக்ஸ் ப்ளஸ் 4 மீட்டர் நீளம், எக்ஸ் ப்ளஸ் 3 மீட்டர் அகலம் கொண்ட செவ்வகத்தின் பரப்பு. இப்போ செவ்வகத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா? எல் இன்ட்டு பி, நீளம் பெருக்கல் அகலம். இப்போ எல் என்பது எவ்வளோ இருக்குது? நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்குது, பி என்பது எவ்வளோ இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 மதிப்பு கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. எக்ஸின் மதிப்பு மாறாது, ஏயின் மதிப்பு 4, பியின் மதிப்பு 3 எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஈக்குவல் டு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பின்னா 4 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு 3.
இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 + 3னா 7x ப்ளஸ் 4 × 3னா 12 நாங்கள் அளவு கொடுத்துருக்காங்க சதுர மீட்டர். இதுதான் இதோட ஆன்சர். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கூட இதை ஷேர் பண்ணுங்கள்.